நம்ம வெற்றியின் பாதையை பேசிட்டோம். அதுக்கடுத்து 88ல மக்களவை தேர்தலில் அகலாபாத் தொகுதியில முன்னாள் பிரதமராக இருந்த விபி சிங்கை எதிர்த்து போட்டியிடுறார். அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறல, இருந்தாலும் தன்னுடைய பங்களிப்பை மிகச் சிறப்பா பதிவு செய்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து 89ல கிழக்கு டெல்லி மக்களவை தேர்தல எஸ்கேஎல் பகத்தை எதிர்த்து போட்டியிட்டு அந்த தேர்தலையும் தோல்வியை கண்டிருக்கிறார். அமோதி தொகுதியில மக்களவை தொகுதியில அன்னைக்கு பிரதமரா இருந்த திரு ராஜீவ்காந்தி எதிர்த்து தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறார். இப்படி மக்கள் வழங்கிய தீர்ப்பை மனமும் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார் மன்னியவர் கன்ஷிராம் அவர்கள். உழைக்கும் மக்களின் உரிமைகளை, அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தன்னுடைய அணுகுமுறையில எந்த சமரசமும் செய்யாம மக்கள் பணி செய்திருக்கிறார். நம்மளா இருந்தா சோர்ந்து போயிருக்கும். கன்ஷிராம் அவர்களோட வெற்றிக்கான வரலாற நான் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஏன் இந்த தோல்விக்கான பட்டியலை நான் இங்க சொல்லணும்னு நீங்க எல்லாம் யோசிக்கலாம். ஏன்னா நம்முடைய சமூக பணியை எள்ளி நகையாடியவர்கள் ஏராளம் பேர் இருக்கலாம். நம்மை விமர்சித்தவர்கள் ஏராளம் பேர் இருக்கலாம். நம்முடைய சகோதரர்கள் தேர்தல் களத்தில், சமூக களத்தில் பணபலம் பெற்ற கட்சிகளோட எந்த பணபலமும் இல்லாம அதிகாரத்தை நோக்கி நம்மளால போக முடியுமான்னு நீங்க கூட யோசிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொண்ட கொள்கைக்காக தன்னை விட கட்சி பலம், அதிகார பலம், பணபலம் கொண்ட தலைவர்களை எதிர்க்கலாமான்னு நீங்க யோசிக்கலாம். அப்படிதான் அவர் விபி சிங்கையும் ராஜீவ்காந்தியும் சிந்திக்கல. அப்படி சிந்திப்பவர்களுக்கு ஒன்று சொல்றேன், குறித்து வச்சுக்கோங்க. தூய்மையான எண்ணத்தோடு, விடாமுயற்சியோடு, லட்சியத்தோடு செயல்பட்டால் நமக்கான வெற்றி தாமதம் வேணா ஆகலாம், லேட்டா வேணா ஆகலாம், ஆனா நிச்சயமா அந்த வெற்றி நம் வசம் வரும் என்பதற்கு மன்னியவர் காஞ்சிராம் அவர்களே ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்பதை நினைவில் நிறுத்துவதற்காக அவருடைய தோல்விகளை இங்கே நான் பட்டியலிட்டு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். விடாமல் முயற்சி செய்ததனுடைய விளைவா 1996, 98ல 11வது மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்றம் போகிறார். கன்ஷிராம் ஐயா சொல்லுவார், முதல் தேர்தல்ல நீ தோல்வி அடைவாய், 2வது தேர்தல்ல நீ கவனிக்கப்படுவாய், 3வது தேர்தல்ல நீ வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நானும் சொல்றேன். சகோதர உறவுகளை, துவண்டுடாதீங்க. தோல்வி பயத்துல தயங்கி நிற்கிறத வர துணிஞ்சு போராடுறதுதான் உண்மையான அழகே இருக்கு. முடியாது, நடக்காது, அவநம்பிக்கையை வளர்த்துக்காதீங்க. முதல்ல அப்படி யாராவது சொன்னாங்க அப்படின்னா முதல்ல அவங்கள சந்தேகிங்க.